ரீசெண்டா ஒரு யங் ஃபீமேல் பேஷண்ட் என் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனலி ஷீ இஸ் அ பரதநாட்டியம் டான்சர். இந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஐ திங்க் ஒரு நேஷனல் லெவலில் அவங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சடனாக ஒரு நாளைக்கு அந்த டான்ஸ் ஈவென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷி ஹேட் அ ஃபால், கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு நீ பெயின் இருந்துட்டு இருந்ததுனால அவங்க அந்த கெரியர்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தாங்க. பட் ஆனா அவங்க இதை டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணாம வீட்லயே செல்ஃப் மெடிகேஷன்ஸும் ஒரு செல்ஃப் கேரும் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுலயே ஒரு 1 year ஆயிடுச்சு. பட் 1 yearலயுமே அவங்களுக்கு அந்த நீ பெயின்ல இருந்து ரெக்கவரி கிடைக்கல. டாக்டர் போயிட்டா ஒரு பெரிய சர்ஜரி சொல்லி வரோன்ற பயத்தினாலே அவங்க வந்து அவங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால அவங்களோட அந்த 1 year கெரியருக்கு வந்து அவங்க பிரேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பெயின் சரியாகாதனால என்னை வந்து பார்த்துருந்தாங்க. ஒரு எம்ஆர்ஐ பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லிகமெண்ட் ஒரு டேர் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன கீஹோல் ப்ரொசீஜர் மூலமாக சேம் டே, அதாவது ஒரு டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ காலையில் பண்ணிட்டு ஈவினிங்கே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 4 weeksலேயே அவங்க திருப்பி ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் 6th weekலேருந்து அவங்க திருப்பியும் அவங்களோட கெரியர், அதாவது இந்த பரதநாட்டியமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் நேஷனல் லெவலில் போயிட்டு ஷி இஸ் ஏபிள் டு கண்டினியூ ஹர் ஓன் ப்ரொஃபஷன். ஸோ இது அவங்க முதல்ல அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த 1 year அவங்க வேஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லை. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நீ ப்ராப்ளம் வருது, உங்க ஒர்க் பண்றதுனால இல்லாட்டி விளையாடுற ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா நீங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காம ஒரு ஆர்த்தோ ப்ரொஃபஷனல் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் கெரியரை லூஸ் பண்ணாமல் இல்லை ஒரு பெரிய பிரேக் கொடுக்காம மறுபடியும் உங்களுடைய டே டு டேஸ் ஆக்டிவிட்டீஸை மறுபடியும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நீங்கள் ரீகெயின் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.